ஆவியானவரையுமே நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. புதிய நாளுக்கு மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சங்கீதம் 75:10 நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலும் நமக்கு கொடுக்கும் வாக்குத்தத்தம், நீதிமான்களுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். ஆண்டவர் உயர்வை தருவேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். சங்கீதம் 89:17 சொல்கிறது, நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாயிருக்கிறீர், உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும். இன்னைக்கு எத்தனையோ சூழ்நிலையில் நம்ம தாழ்மையின் சூழ்நிலையும் சிறுமைப்பட்ட நிலைமையிலும் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அவருடைய தயவினாலே நம்முடைய கொம்புகள் உயருமாம். நம்மை அவருடைய தயவுகள் நம் முன்பாக கடந்து போகும் பொழுது கர்த்தர் இந்த நாளிலும் நம்மை உயர்த்துவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். சங்கீதம் 92:10 சொல்கிறது, என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். ஆண்டவர் இந்த நாளிலும் காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் என்று சொல்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு புதிய அபிஷேகத்தின் தைலம், புதிய அபிஷேகம் உங்கள் மேலே ஊற்றப்படும். ஆண்டவர் உங்களை இன்னைக்கு உயர்த்துகிற ஒரு நாளாய் வைத்திருக்கிறார். காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துகிற ஒரு நாளாய் உங்களை வைத்திருக்கிறார். இதை விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் உயர்வை நீங்க பார்க்கும்படியாய் கர்த்தர் செய்வார். சங்கீதம் 148:14 சொல்கிறது, அவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் தம்மை சேர்ந்த ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரருக்கும் கொண்டாட்டமாக தம்முடைய ஜனத்திற்கு ஒரு கொம்பை உயர்த்தினார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு நீங்கள் மகிழ்ச்சி அடையும்படியாய், சந்தோஷம் அடையும்படியாய், எந்த இடத்துல நான் தாழ்மையில் இருக்க, சிறுமைப்பட்டு இருக்கிறேன், ஆண்டவரை குறைப்பட்டு இருக்கிறேன்னு சொன்னீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் இன்னைக்கு உங்கள் கொம்பை உயர்த்துவார். இன்னைக்கு உங்களை உயர்த்துகிற ஒரு நாளாக கர்த்தர் வைத்திருக்கிறார். எல்லா துதியும் கனமும் ஸ்தோத்திரமும் மகிமையும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.